இன்று சங்கடகர சதுர்த்தி. சங்கம் என்றால் சேர்த்தல், கட என்றால் கஷ்டம், ஹர என்றால் அறுத்தல், சேர்ந்த கஷ்டங்கள் அனைத்தையும் அறுக்கும் சதுர்த்தி என்று அர்த்தம். நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால். சிவன் பார்வதியை சேர்ந்ததும் சீதை ராமனை சேர்ந்ததும் இந்த சதுர்த்தி விரதங்களை மேற்கொண்டதால் தான் கண்ணபிரான் பாண்டவர்களுக்கு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்க அறிவுறுத்தி அவர்களை வெற்றி பெறவும் செய்தார். இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது சங்கடகர சதுர்த்தி. தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி மிகவும் அபூர்வமானது, வெற்றியை கொடுக்கும். மாசி மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியும் மிகவும் புனிதமானது. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியிலிருந்து சங்கடகர சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டால் நிறைந்த பலன்களை கொடுக்கும். நன்றி.